ஐங்குறுநூறு வேட்கை 10 பாடல் 3. வாழியாதன் வாழியவினி பால் பல ஊறுக பகடு பல சிறக்க எனவேட்டோழே யாமே வித்திய உழவர் நெல்லோடு பெயரும் பூக்கஞலூரன் தன்மனை வாழ்க்கை பொலிக எனவேட்டேமே வாழ்க்கை பொலிக எனவேட்டேமே. யாய் ஆதன் வாழி என அவினி வாழி என எம்பெருமாட்டி செல்வக் கடுங்கோ வாழியாதனின் சீர்த்தி நீடூழி வாழ்க என்றும் செங்கோல் வேந்தன் அவினி நீடூழி வாழ்க என்றும் பால் பல ஊறுக அங்கே இருக்கக்கூடிய பசுக்களிலெல்லாம் பால் மிகுதியாக சுரக்கட்டும் என்றும் பகடு பல சிறக்க எருமைக்கடாக்கள் பலவாக பெருகி சிறக்க வேண்டுமென்றும் வேட்டோள் விரும்பி இருந்தாள். அது மட்டுமல்லாமல் நீ செய்த வேலை அருள் இன்மையாக இருந்த விஷயத்தையும் மறைத்தாள். வித்திய உழவர் நெல்லோடு பெயரும் களனியிலே வித்தினை விதைத்த உழவுத் தொழில் செய்பவர்கள் கூலியாக பெற்ற நெல்லோடு அந்த இடத்தை விட்டு நகர்வது போலவும் பூ கஞல் ஊரன் மலர் செறிந்த சிறந்த ஊர் தலைவனாகிய எம்பெருமான் தம் மனை வாழ்க்கை பொலிக என வேட்டேம் தன்னுடைய இல்ல கிழத்தியோடு இருந்து இல்லறம் நடத்துதலுக்காக இல் வாழ்க்கையின் கண் மேம்பட்டு சிறப்பு பெற்று வாழ்க என்று நாங்கள் விரும்பி இருந்தோம்னு சொல்கிறாங்க. இதில் உட்குறிப்பாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வித்திய உழவர் நெல்லோடு பெயரும் பூங்கஞல் ஊரன். இந்த இடத்துல வித்திய உழவர் நெல்லோடு, அதுக்கு விளக்கத்தை பாருங்க. களனியிலே விதைக்கக்கூடிய தொழிலை செய்யும் தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த வித்தினுடைய விளைவாக கிடைக்கக்கூடிய பெரும் செல்வம் பெரும் பயனை அவங்க கருத்தில் வச்சுக்கல. அவங்களுக்கு தேவை என்ன, அன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள உணவு, அதுக்கான கூலி, அதுலேயே குறியாக இருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி எம்பெருமானே எங்களுடைய அற்புதமான இந்த தலைவியை நீ மணந்து கொண்டு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையினுடைய பெரும் பயனாகிய அன்பும் அரணும் உன் கருத்தில் நில்லாமல் அன்றைக்கு கிடைக்கக்கூடிய சிற்றின்பத்தை மட்டுமே குறியாய்கொண்டு பரத்தையை நாடி போகின்றாய் அப்படின்னு உட்பொருளாக சொல்லியிருக்காங்க. மனை வாழ்க்கை அப்படின்னு இங்கே சொல்லக்கூடியதுக்கு காதலித்து இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவாக இல்லத்தில் இருந்து விருந்தோம்பல் போன்ற நல்ல அறங்களை செய்து ஒழுகக்கூடிய வாழ்க்கைதான் மனை வாழ்க்கை. அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி.